ஒன்று நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம். ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலாயேல், யாரேத், ஏனோக், மெத்துசலா, லாமேக், நோவா, சேம், காம், யாபேத். யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாத்தாய், யாவான், தூபால், நேசேக், தீராஸ் என்பவர்கள். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரிப்பாத், தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷிஸ், கித்தீம், தொதானீம் என்பவர்கள். காமின் குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷின் குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, தீதான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். மிஸ்ராயிம் லூதீமியரையும் ஆனாமியரையும் லேகாப்பியரையும் நப்தூகியரையும் பத்ரூசியரையும் பெலிஸ்தியரையும் பெற்ற சல்லூகியரையும் கப்தோரியரையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமூரியரையும் இர்காசியரையும் ஏவியரையும் அர்கியரையும் சீனியரையும் அர்பாதியரையும் செமாரியரையும் காமாத்தியாரையும் பெற்றான். சேமின் குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம், பூத், ஸ்கூல், கேத், மேசக் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவன் பெயர் பேலேகு, ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவன் சகோதரன் பெயர் யோக்தான். யோக்தான் அல்மோதாதையும் சாலேபையும் ஆஸ்தர்மாவைத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஏபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஓப்பீரையும் ஆவிலாவையும் யோபாவையும் பெற்றான். இவர்கள் எல்லாரும் யோக்தானின் குமாரர். சேம் அர்பக்சாத், சாலா, ஏபேர், பேலேகு, ரெகு, செரூஹு, நாகோர், தேராகு, ஆப்ரஹாம் ஆகிய ஆப்ரஹாமின் குமாரர் ஈசாக்கு, இஸ்மவேல் என்பவர்கள். இவர்களுடைய சந்ததிகளாவன: இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபாயோத், கேதார், அத்பியேல், மிப்சாம், நிஷ்மா, தூமா, மாசா, ஆதாத், தேமா, கெதூர், நாபீஸ், கேத்மா என்பவர்கள். இவர்கள் இஸ்மவேலின் குமாரர். ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான், யெஷூரன், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவா என்பவர்கள். எக்ஷானின் குமாரர் சேபா, தேதான் என்பவர்கள். மீதியானின் குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக், அபிதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராலின் குமாரர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கின் குமாரர் ஏசா, இஸ்ரவேல் என்பவர்கள். ஏசாவின் குமாரர் எலிப்பாஸ், ரெகுவேல், எயூஷ், யாலாம், கோராகு என்பவர்கள். எலிப்பாஸின் குமாரர் தேமான், ஓமார், செப்பி, கத்தாம், கேனஸ், திப்னா, அமலேக் என்பவர்கள். ரெகுவேலின் குமாரர் நாகாத், சேராகு, சம்மா, மீசா என்பவர்கள். சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனா, தீசோன், எத்சேர், தீசான் என்பவர்கள். லோத்தானின் குமாரர் ஓரி, ஓமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். சோபாவின் குமாரர் அல்வான், மனாகாத், ஏபால், செப்பி, ஓனா என்பவர்கள். சிபியோனின் குமாரர் ஆயா, ஆனாகு என்பவர்கள். ஆனாகின் குமாரரில் ஒருவன் திஷோன் என்பவன். தீஷோனின் குமாரர் அம்ராம், எஸ்பான், இத்தாரான், கேரான் என்பவர்கள். ஏத்சேரின் குமாரர் பில்கான், சப்பான், யாக்கான் என்பவர்கள். தீஷானின் குமாரர் ஊத், சாரான் என்பவர்கள். இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்கள் ஆனவர்கள். பேயோரின் குமாரன் பேலா என்பவன். இவன் பட்டணத்தின் பெயர் திஸ்காவா. பேலா மரித்த பின் போஸ்ரா ஊரான் ஆகிய சேராகின் குமாரன் யோபாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோபாப் மரித்த பின் தேமானியரின் தேசத்தான் ஆகிய ஊசாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஊசா மரித்த பின் பேராத்தின் குமாரன் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறியடித்தவன். இவன் பட்டணத்தின் பெயர் ஆவீத். ஆதாத் மரித்த பின் மஸ்ரேகா ஊரான் ஆகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சம்லா மரித்த பின் நதியோரமான ரெகோபோத்தியனாகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சவுல் மரித்த பின் அத்போரின் குமாரன் பாகாலான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாகாலான் மரித்த பின் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
இவன் பட்டணத்தின் பெயர் பாகி. நெசகாப்பின் குமாரத்தியாகிய ஆத்ரோத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகதெபேல். ஆதாத் மரித்த பின் ஏதோமில் ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள் திம்னா பிரபு, அல்யா பிரபு, ஏதெத் பிரபு, அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பீனோன் பிரபு, கேனஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு, மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே ஏதோமின் பிரபுக்கள். 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசகார், செபுலோன், தான், யோசேப்பு, பென்யமீன், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். யூதாவின் குமாரர் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த 3 குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீனிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள். யூதாவின் குமாரர் எல்லாரும் 5 பேர். பாரேசின் குமாரர் எஸ்ரோன், ஆமோல் என்பவர்கள். சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா என்னும் 5 பேர். சாபத்திடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணி ஆகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன். ஏத்தானின் குமாரர் அசரியா முதலானவர்கள். எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர் எர்மேயேல், ராம், கெலுபா என்பவர்கள். ராம் அபினதாபை பெற்றான். அபினதாப் யூத புத்திரரின் பிரபு ஆகிய நகசோனை பெற்றான். நகசோன் சல்மாவை பெற்றான். சல்மா போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும், அபினதாப் என்னும் 2ஆம் குமாரனையும், சிப்மா என்னும் 3ஆம் குமாரனையும், நெதனயேல் என்னும் 4ஆம் குமாரனையும், ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும், ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும், தாவீத் என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செருயாள், அபிகாயில் என்பவர்கள். செரியாவின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசிகேல் என்னும் 3 பேர். அபிகாயில் ஆமாசாவை பெற்றான். ஆமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியன் ஆகிய ஏத்தேர் என்பவன். எஸ்ரோனின் குமாரர் காலேப், எரியோத் எனப்பட்ட தன் பெண் ஜாதி ஆகிய அசுப்பாளாலே பெற்ற குமாரர் ஏசேர், சோபாப், அர்தோன் என்பவர்கள். அசுப்பாள் சென்று போன பின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். ஊரியை பெற்றான். ஊரி பெசலையேலை பெற்றான். பிற்பாடு எஸ்ரோன் 60 வயதான போது கீலேயாத்தின் தகப்பன் ஆகிய மாகீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். இவள் அவனுக்கு செகூப்பை பெற்றாள். செகூப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கீலேயாத் தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனத்தில் உள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர். காலேபின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போன பின்பு எஸ்ரோனின் பெண் ஜாதி ஆகிய அபியாள் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மேயேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும், பூனா, ஓரேன், ஓத்சேம், அகியா என்பவர்களுமே. அத்தாராள் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மேலுக்கு இருந்தாள். இவள் ஓனாவின் தாய். எர்மேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ், யாமீன், எக்கேர் என்பவர்கள். ஓனாமின் குமாரர் சம்மா, யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர் நாதாப், அபிசூர் என்பவர்கள். அபிசூருடைய மனைவியின் பெயர் அபியாயேல். அவள் அவனுக்கு அக்வானையும் மோலிதையும் பெற்றாள். நாதாபின் குமாரர் சேலேத், அப்பாயிம் என்பவர்கள். சேலேத் புத்திரர் இல்லாமல் மரித்தான். அப்பாயிமின் குமாரர் ஈஷி என்பவன். ஈஷியின் குமாரர் சேசான் முதலானவர்கள். சேசானின் குமாரத்தி அக்லாய். சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் ஏத்தேர், யோனத்தான் என்பவர்கள். ஏத்தேர் குமாரர் இல்லாமல் மரித்தான். யோனத்தானின் குமாரர் பேலேத், சாசா என்பவர்கள். இவர்கள் எர்மேலியின் புத்திரர். சேசானுக்கு குமார்த்திகளை அன்றி குமாரர்கள் இல்லை. சேசானுக்கு யர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யர்காவுக்கு கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள். அத்தாயி நாத்தானை பெற்றான். நாத்தான் சாபாத்தை பெற்றான். சாபாத் எப்லாலை பெற்றான். எப்லால் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் எகுவை பெற்றான். எகு அசரியாவை பெற்றான். அசரியா ஏலேத்தை பெற்றான். ஏலேத் எலெயாசாவை பெற்றான். எலெயாசா சிஸ்மாயை பெற்றான். சிஸ்மாய் சல்லூமை பெற்றான். சல்லூம் எக்கல்மியாவை பெற்றான். எக்காமியா எலிசாமாவை பெற்றான்.
எர்மேயலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரேசாவின் குமாரருமே. எப்ரோனின் குமாரர் கோராகு, தப்புவா, ரெக்கேம், சேமா என்பவர்கள். சேமா யொர்கோயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான். ரெக்கேம் சம்மாவை பெற்றான். சம்மாயின் குமாரன் மாகோன். மாகோன் பெத்சூரின் தகப்பன். காலேபின் மர்மனியாட்டியாகிய எப்பாள் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றாள். ஆரான் காசேசை பெற்றான். யாதாயின் குமாரர் ரேகேம், யோதாம், சேசாம், பேலேத், எப்பா, ராகாப், சாகாப் என்பவர்கள். காலேபின் மர்மனியாட்டியாகிய மாகாள் சேபேரையும் திர்கானாவையும் பெற்றாள். அவள் மத்மானாவின் குமாரனாகிய சாகாப்பையும் அக்பேனாவுக்கும் கிபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள். காலேபின் குமாரத்தி அக்சாள் என்பவள் எப்ராத்தாளிடத்தில் முதற்பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத் யாரீமின் மூப்பனான சோபாலும் பெத்லெகேமின் மூப்பனான சல்மாவும் பெத்காதேரின் மூப்பனான ஆரேப்புமே. கீரியாத் யாரீமின் மூப்பனான சொபாலின் குமாரர் அரோவே, ஆசியம், நேனுகாத் என்பவர்கள். கீரியாத் யாரீமிலிருந்த வம்சங்கள் ஏத்தியரும் பூகியரும் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே. இவர்களிடத்தில் சொராத்தியரும் எஸ்தாவேலியரும் பிறந்தார்கள். சல்மாவின் சந்ததிகள் பெத்லெகேமியரும் நோத்பாத்தியரும் பெத்யோவா பெண்ணும் அதரோதூராரும் மானாத்தியரிலும் சோரியரிலும் பாதி ஜனங்களுமே. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் கிராத்தியரும் சிமாத்தியரும் தர்காத்தியருமே. ரேகா வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. 1 நாளாகமும் 3ஆம் அதிகாரம். தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர். எஸ்ரேல் ஊராளான அகிதோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற் பேரானவன். கர்மேல் ஊராளான அபிகாயேலிடத்தில் பிறந்த தானியேல் 2ஆம் குமாரன். ஏசூரின் குமாரன் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் 3ஆம் குமாரன். ஆஹித் பெற்ற அதோனியா 4ஆம் குமாரன். அபித்தாள் பெற்ற செப்பத்தியா 5ஆம் குமாரன். அவன் பெண் ஜாதி ஆகிய எக்லாள் பெற்ற இத்ரேயாம் 6ஆம் குமாரன். இந்த 6 குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே 7 வருஷமும் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியலின் குமாரத்தியாகிய பத்சுவாளிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேர். இப்கார், எலிசாமா, எலிபெலேத், நோகா, நேபேக், யப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிபெலேத் என்னும் 9 பேருமே. மர்மனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர். சாலமோனின் குமாரன் ரெகொபெயாம். இவனுடைய குமாரன் அபியா. இவனுடைய குமாரன் ஆசா. இவனுடைய குமாரன் யோசபாத். இவனுடைய குமாரன் யோராம். இவனுடைய குமாரன் அகசியா. இவனுடைய குமாரன் யோவாஸ். இவனுடைய குமாரன் அமத்சியா. இவனுடைய குமாரன் அசரியா. இவனுடைய குமாரன் யோதாம். இவனுடைய குமாரன் ஆகாஸ். இவனுடைய குமாரன் எசேக்கியா. இவனுடைய குமாரன் மனாசே. இவனுடைய குமாரன் ஆமோன். இவனுடைய குமாரன் ஓசியா. ஓசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும் யோயாக்கீம் என்னும் 2ஆம் குமாரனும் சிதேக்கியா என்னும் 3ஆம் குமாரனும் சல்லும் என்னும் 4ஆம் குமாரனுமே. யோயாக்கீமின் குமாரர் எகோனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியேல், மல்கீராம், பெதையாம், செனாசார், எஸ்தூமியா, ஓசாமா, நெதபியா என்பவர்கள். பெதையாவின் குமாரர் செருபாபேல், சிமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமித் என்பவள். அசுபா, ஓகேல், போகியா, அரதியா, உசா, பேசேத் என்னும் 5 பேருமே. அனனியாவின் குமாரர் பேலாத்தியா, எசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா. இவனுடைய குமாரன் அர்னான். இவனுடைய குமாரன் ஒபதியா. இவனுடைய குமாரன் செக்கனியா. செக்கனியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், இஹேயால், பாரியா, நெயாரியா, சேப்பாத் என்னும் 6 பேர். நெயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரீகாம் என்னும் 3 பேர். எலியோனாவின் குமாரர் ஓதாயா, எலியாசிப், பெலையா, அக்கூப், யோனான், தெலையா, ஆனானி என்னும் 7 பேர்.
1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம். யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். சோபாலின் குமாரர் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகூமியாரையும் லாகாகையும் பெற்றான். சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே. ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் இஸ்ரேல், இஷ்மா, இத்பாஸ் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரியின் பெயர் அத்செலேல் போனி. கேதோருக்கு மூப்பனான பெனுவேல், ஊஷாவுக்கு மூப்பனான எசேர் என்பவர்கள். இவர்கள் பெத்லெகேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர். தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலாள், நாராள் என்னும் 2 பெண் ஜாதிகள் இருந்தார்கள். நாராள் அவனுக்கு அகுசாமையும் எப்பேரையும் தெமானியையும் ஆகாஸ் தாரியையும் பெற்றாள். நாராளின் குமாரர்கள் இவர்களே. ஏலாளின் குமாரர் சேரேத், எத்சோகார், ஏத்னான் என்பவர்கள். கோஸ் என்பவன் ஆனூபையும் சேபாபாகையும் ஆருமின் குமாரனாகிய அகர்லேலின் வம்சங்களையும் பெற்றான். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சூகாவின் சகோதரனாகிய கேலு மேகீரை பெற்றான். இவன் எஸ்தோனின் தகப்பன். எஸ்தோன் பெத்ராபாகையும் பாராயாகையும் நாகாஷின் குமாரனாகிய நெகினாதாகையும் பெற்றான். இவர்கள் ரெகாவூர் மனுஷர். ஏனஸின் குமாரர் ஒத்னியேல், செரையா என்பவர்கள். ஒத்னியேலின் குமாரரில் ஒருவன் ஆத்தாத். யோனத்தாய் ஒபிராவை பெற்றான். செரையா கராஷீமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பன் ஆகிய யோவாபை பெற்றான். அவர்கள் தொழிலாளிகளாய் இருந்தார்கள். எப்னேயின் குமாரனாகிய காலேபின் குமாரர் ஈரு, ஏலா, நாகாம். ஏலாவின் குமாரரில் ஒருவன் கேனாஸ். எகாலேயலின் குமாரர் சீப், சீபா, திரியா, அசேயேல். இஸ்ராவின் குமாரர் ஏத்தேர், மேரேத், எப்பேர், யாலோன். மேரேத்தின் பெண்ஜாதி மிரியாமையும் சம்மாயியையும் எஸ்தேமாவோ ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள். அவன் பெண்ஜாதி ஆகிய யெகூதியாள். கேதோரின் தகப்பனாகிய யாரேத்தையும் சோக்கோவின் தகப்பனாகிய ஏபேரையும் சனோபாவின் தகப்பனாகிய எகுத்தியேலையும் பெற்றாள். மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தி ஆகிய பிக்தியாளின் குமாரர் இவர்களே. நாகாமின் சகோதரியாகிய ஓதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர் கர்மியனாகிய அபிகாயிலையும் மகாத்தியனான எஸ்தோமோவாவுமே. ஷீமோனின் குமாரர் அம்னோன், ரின்னா, பொன்கானான், தீலோன் என்பவர்கள். ஈஷியின் குமாரர் சோஹேத்தும் பென்சோஹேத்துமே. யூதோவின் குமாரன் ஆகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனானவரும் மரேஸ்தாவூர் மூப்பனான பாதாகும். மெல்லிய புடவை நெய்த அஸ்பேயா வீட்டு வம்சங்களும் யோக்கிமும் கேசேபாவின் மனுஷரும் மோவாபியரை ஆண்ட போவாஸ், சாராப் என்பவர்களும் எசுபிலேக்கேவுமே. இவைகள் பூர்வ காலத்தின் செய்திகள். இவர்கள் குயவராயிருந்து நேத்தாயிமிலும் கேதாராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். சிமியோனின் குமாரர் நெமுவேல், யாமீன், யாரீப், சேரா, சவுல் என்பவர்கள். இவன் குமாரன் சல்லூம். இவன் குமாரன் உப்சாம். இவன் குமாரன் மிஸ்மா. மிஸ்மாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல். இவன் குமாரன் சக்கூர். இவன் குமாரன் சிமேயி. சிமேயிக்கு 16 குமாரரும் 6 குமார்த்திகளும் இருந்தார்கள். அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை. அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரரை போல பெருகினதும் இல்லை. அவர்கள் பேர்சேபாவிலும் நெலேதாவிலும் ஆத்சார் சூவாவிலும் பில்லாவிலும் ஏத்தாவிலும் தோலாவிலும் பெத்தூவேலிலும் ஓர்மாவிலும் சிக்லாகிலும் மெத்மர்பாபோத்திலும் ஆத்சார் சூசீமிலும் பெத்பீரியிலும் சாராயிமிலும் குடியிருந்தார்கள். தாவீது ராஜா வாகுமட்டும். இவைகள் அவர்கள் பட்டணங்களாயிருந்து அவர்களுடைய பேட்டைகள் ஏத்தாம், ஆயின், ரிமோன், தேகேன், ஆசான் என்னும் 5 பட்டணங்கள். அந்த பட்டணங்களை சுற்றிலும் பாகால் மட்டுமல்ல அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவருடைய வம்ச அட்டவணையும் இவைகளே. மேசாபாபும் யம்லேகும் அம்சியாவின் குமாரன் யோஷாவும் யோவேலும் ஆசியலின் குமாரன் சிரையாவுக்கு பிறந்த யோசிபியாவின் குமாரன் ஏகூவும் எலியோனாயும் யக்போவாவும் எரோபாகாயும் ஆசாயாவும்
ஆதியேலும் எசிமியேலும் என் பெனையாவும் செலேயா பெற்ற சிம்ரியின் மகன் பெதையாவுக்கு பிறந்த அம்லோனின் புத்திரனாகிய சிப்பியின் குமாரன் சீசாவும் என்றாம். பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாயிருந்தார்கள். இவர்கள் பிரபு பிதாக்களின் வீட்டார் ஏராளம் பரம்பினார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அடித்து இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள். சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இஷியின் குமாரனான பெலத்தியாவும் தெஹரியாவும் ரெப்பாயாயும் ஊசியேலும் சேயீர் மலை தேசத்துக்கு போய் அமலேக்கியரில் தப்பி மீதியாயிருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். 1 நாளாகமும் 5ஆம் அதிகாரம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்டபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகி யோசேப்பின் குமாருக்கு கொடுக்கப்பட்டது. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. இஸ்ரவேலின் முதற் பேரான ரூபனின் குமாரன் ஆனோக், பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். யோவேலின் குமாரர்கள் ஒருவன் செமையா, இவன் குமாரன் கோக், இவன் குமாரன் சிமேய், இவன் குமாரன் மீகா, இவன் குமாரன் ராயா, இவன் குமாரன் பாகால், இவன் குமாரன் பேரா. ரூபனியரின் பிரபுவான இவனை அசீரிய ராஜாவாகிய தில்ஹாத் பில்நேசர் சிறைபிடித்து போனான். தங்கள் சந்ததிகளின்படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரர்கள் தலைவர் ஏயேலும் சகரியாவும் யோவேலின் குமாரனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் தேரையும் அவன் சந்ததியார் ஆரோவேரிலும் நேபோ மட்டும் பாகால் மேயோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள். கிழக்கே ஐப்ராத் நதி தொடங்கி வனாந்திரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் ஆடு மாடுகள் கீலியாத் தேசத்தில் மிகுதியாயிற்று. சவுலின் நாட்களில் ஆகாரியரோடே அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கைகளால் அவர்கள் விழுந்த பின்பு அவர்கள் கூடாரங்களிலே கீலியாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள். காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள். அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு 2வதுமாய் இருந்தான். யானாயும் சாப்பாத்தும் பாசானில் இருந்தார்கள். அவர்கள் பிதாக்களின் வீட்டாராகி அவர்கள் சகோதரர் மிசாவேல், மெசுல்லாம், சேபா, யோராயி, யாக்கான், சீகா, ஏபேர் என்னும் 7 பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியேலின் குமாரர். ஊரி என்பவன் எரேயாவுக்கும், எரேயாவா கீலியாத்துக்கும், கலேயத் மீகாவேலுக்கும், மீகாவேல் எசிசாய்க்கும், எசிசாய் யாதோவுக்கும், யாதோ பூசுக்கும் குமாராய் இருந்தார்கள். கூனியின் குமாரனாகிய அப்தியலின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டு தலைவனாய் இருந்தான். அவர்கள் கீலியாத்தில் இருக்கிற பாசானிலும் அதன் வெளிநிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடையாந்திரங்கள் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகையேற்றப்பட்டார்கள். ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில் செய்து யுத்தத்திற்கு பழகி கடைக்கு போகத்தக்க சேவகர் 44,760 பேர் இருந்தார்கள். அவர்கள் ஆகாரியரோடும் ஏத்தூர், தாப்பீஸ், நோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிற போது அவர்களோட எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இவர்கள் அவர்களுக்கு இருந்த மிருக ஜீவன்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷர் 1,00,000 பேர்களையும் பிடித்தார்கள். யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். தாங்கள் சிறைப்பட்டு போகும் மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால் எர்மோன் மட்டும் செனீர் மட்டும் எர்மோன் பர்வதம் மட்டும் பெருகியிருந்தார்கள். அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டு தலைவராகிய ஏப்பேர், இஷி, எலியேல், அஸ்ரியேல், எரேமியா, ஒதாவியா, யாதியல் என்பவர்கள் பராக்கிரம வீரரான மனுஷரும் பெயர் பெற்ற தலைவருமாயிருந்தார்கள்.
அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அழித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரிய ராஜாவாகிய ஊரின் ஆவியையும் அசீரிய ராஜாவாகிய தில்ஹாத் பில்நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருமாகிய அவர்களை சிறைபிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான்.